கூட்டணி ஆட்சி என்பது தங்களோட கொள்கைகளில் ஒன்றா வெளிப்படுத்தியிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இப்போ பாமகவும் அந்த விஷயத்தை வந்து வலியுறுத்துறாங்க. ஆனால் ஒரு பொதுவான ஒரு கருத்தாக திரு அன்புமணி அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். விசிக இதை எப்படி பார்க்குது? விடுதலை சிறுத்தைகள் 1999 தேர்தல் பாதைக்கு வந்தபோது வைத்த முழக்கம் என்பது இந்த கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். மரியாதைக்குரிய மறைந்த மூப்பனார் அவர்கள் இந்த கேட்ட உடனே இதுதான் வந்து ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சொன்னோம். 99க்கு முன்பு 10 ஆண்டுகள் வந்து விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் இங்கே இருக்கின்ற சனாதன சக்திகளுக்கு எதிராக புரட்சிகர அரசியலை முன்னெடுத்த ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். 99 தான் விடுதலை சிறுத்தைகள் வந்து இந்த இடத்துக்கு நகர்றோம். அரசியல் களத்தில், தேர்தல் களத்தில் நாங்கள் இறங்கும் பொழுதே வைத்த முழக்கம் இந்த முழக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் இந்த முழக்கத்தை இதுவரை யாரும் எழுப்பியதே இல்லை. 2016 நாங்கள் மக்கள் நல கூட்டணி அமைக்கும் பொழுது அது ஒட்டியான கருத்தரங்கங்கள் நிறைய நடத்தினோம். ஏன் கூட்டணி ஆட்சி, தனியாகவே எங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் தனியாகவே அது குறித்து வந்து நூல் வெளியிட்டிருக்கிறார். எங்களுடைய தலைவர் அவர்கள் இது குறித்து ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு விவாதத்தை முன்வைக்க ஆரம்பித்தார். இது அன்னைக்கு வந்து ஒரு புதுசாக இருந்தது. எப்படி விடுதலை சிறுத்தைகள் அரசியல் களத்தில் வந்து சாதி ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு கருத்தியலை முன்வைக்கிறோமோ, அதே போல் வந்து தமிழ் தேசியம் என்கின்ற அந்த கருத்தியலை முன்வைச்சு தேர்தல் களத்துக்கு வந்த ஒரு இயக்கம் வந்து இன்றைக்கும் வந்து அதே கருத்தியல் இருக்கிறோமோ, அதே போல் இது வந்து மிக முக்கியமான கருத்தியலாக வந்து அன்றைக்கி முன் வச்சோம். அது எல்லாருமே வந்து அதை எப்படி பார்த்தார்கள் அப்படின்னு தெரியும். யாரும் அதை பற்றி அப்போ பேசலை. இன்றைக்கி வந்து அது ஒரு விவாதமாக இன்றைக்கி கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்படின்னா அது முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தைகள் இந்த கோட்பாடு அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளுக்கான கோட்பாடு மட்டுமல்ல. இந்த கோரிக்கை என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கான கோரிக்கை மட்டுமல்ல. இந்த கோரிக்கை எல்லோருக்குமான கோரிக்கை. யாரெல்லாம் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டுமோ, யாரெல்லாம் வந்து அதிகார வர்க்கத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் வந்து இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கோட்பாட்டை வந்து புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவர்களுடைய வழியில் இந்த கோட்பாட்டை நாங்கள் வந்து முன் வச்சுருக்கோம். ஓகே, இது உங்களோட கோட்பாடு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படியான இந்த கோரிக்கை வந்து எல்லோருக்குமான கோரிக்கைன்னு சொல்கிறீங்க. ஆனால் அது கோரிக்கையாக எங்கேயுமே மாறலையே, அது முழக்கமாக தானே இருக்குது. நீங்கள் அதிமுக கூடயும் கூட்டணியில் இருந்திருக்கீங்க, திமுக கூட இப்போ கூட்டணியில் இருக்கீங்க. ஆனால் இன்னமும் அதை கோரிக்கையாக முன்வைக்காதது ஏன்? அல்ல வைக்க முடியாத சூழல் தான் கூட்டணிகளுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த கோட்பாடு அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமானதுன்னு சொன்னேன். நாங்கள் வந்து வலிமைப்படுத்தப்படணும். எப்போ வந்து நீங்கள் வந்து இந்த கோரிக்கை அல்லது இந்த கோட்பாடு வந்து எப்போ வந்து அது நிறைவேறும் அப்படின்னா, சம பலமாக இருக்கணும், அல்லது வந்து அவங்க வந்து பலவீனமாக இருக்கணும். யார் கூட நம்ம கூட்டணி சேர்றோமோ அவங்களும் விடுதலை சிறுத்தைகளும் சம பலமாக இருக்கணும், அல்லது அவர்கள் பலவீனமாக இருக்கணும். இந்த இடத்துலேருந்து தான் இதை நகர்த்த முடியும். நீங்கள் கேட்குறதுனாலேயே வந்து இந்த கோட்பாடு வெற்றி அடையும் அப்படிங்கிறதுலாம் வந்து இல்லை. அப்போ அதற்கு அந்த கோட்பாட்டை வந்து வெற்றி பெற வைக்க வேண்டிய ஒரு சூழல் வரும்போது இந்த கோரிக்கையை முன் வச்சாதான் சரியாக இருக்குமா? இல்லை, அதைத்தான் சொல்ல வரேன். நான் விடுதலை சிறுத்தைகள் எப்படி பார்க்குறோம்னா, விடுதலை சிறுத்தைகள் இந்த முழக்கம், இந்த கோரிக்கை அப்படிங்கிறது, இந்த கோட்பாடு அப்படிங்கிறது வெற்றி பெறணும்னா நாங்கள் எங்களை வலிமைப்படுத்தணும், அதற்கு மக்களை தயார்படுத்தணும். சும்மா போகிற போக்கில் வந்து ப்ரெஸ்ஸில் போயிட்டு நான் அப்படின்னு சொல்கிறது இல்லை. நாங்கள் 99 இதை ஒட்டியான கருத்திலை தான் மக்கள்கிட்ட நாங்கள் பரப்புரை செஞ்சுட்டு வரோம். இதை ஒட்டி தான் நாங்கள் வந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்ட்ட நாங்கள் வந்து பேசுகிறோம். மக்கள்கிட்ட பரப்புரை செய்கிறீங்க, ஆனால் நீங்கள் கூட்டணி வைக்கிற கட்சிகள் கிட்ட அரசியல் நீங்கள் அந்த சமபலம் இல்லாமல் இருக்கணும், அல்லது இருக்கணும், அல்லது அவர்கள் பலவீனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. 2016 விஜயகாந்த் கூட கூட்டணி வச்சப்பையும் இதை கோரிக்கையாக நீங்கள் முன்வைக்கல தானே? இல்லை, இது வச்சோம். நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து தான் அதுக்கான கூட்டணி தானே அது. மக்கள் நல கூட்டணி, அதுக்கான கூட்டணி. அப்போ நீங்கள் பலமாக இருந்தீங்க. இல்லை, பலம்னா எல்லோரும் ஒரே சமபலத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். அதுக்கு பலம் அப்படிங்கிறது எல்லோருமே ஒரு சம பலத்தில் இருக்கிறது அப்படிங்கிற ஐடென்டிட்டியோடு நம்ம நிற்கிறோம். இப்போ இந்த இடத்துல இருந்து தான் வந்து 2026 இது எப்படி நகர்த்துறது? ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். சும்மா வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற இடத்துல நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது எப்படி வந்து அதை வந்து எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடியது, எல்லா மக்களுக்குமான அந்த கோரிக்கையை எப்படி வந்து இதை நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம நகர வேண்டியிருக்கு. அதனால் 2026 இது நடக்கும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து நம்பலை. 2026 இது நடக்க போகுது, கூட்டணி ஆட்சி நடக்க போகுது அப்படிங்கிற நாங்கள் நம்பலை. அல்லது அது குறித்தான வந்து விழிப்புணர்வோ அது குறித்தான வந்து செயல்பட இருக்கும் அப்படிங்கிற நம்பலை. 26க்கு அடுத்து வந்து இது கட்டாயம் வந்து அதை நோக்கி நகரும் அப்படிங்கிறதுல விடுதலை சிறுத்தைகள் திடமாக நம்புகிறோம். அதை நோக்கி நகர்த்துவோம் என்பதில் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம். அப்போ அந்த அரசியல் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இப்போ மரியாதைக்குரிய பாஜக தோழர் வந்து சொன்னார்,
நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ அவங்க கூட்டணி, அவங்க யாரோட கூட்டணி வைக்கிறாங்களோ அது குறித்து அவங்க பேசுவாங்க. அது நமக்கு சம்மந்தம் இல்லாதது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து வெளிப்படையாக நம்ம வந்து சொல்லிட்டோம். அதான் 2016 கூட்டணி ஆட்சி என்ற இந்த கோரிக்கை திமுக அதிமுகவுடைய மனசாட்சியை தட்டி எழுப்பக்கூடிய கோரிக்கைன்னு திருமாவளவன் பேசியிருக்கார். ஆனா கூட்டணி அமைக்கும் போது அந்த கோரிக்கை ஏன் எழுப்பல, ஏன் அந்த மனசாட்சியை தட்டி எழுப்பக்கூடிய சூழல் உங்களுக்கு அமையல? இந்த முழக்கம் இப்படி வைக்கும் பொழுது எல்லோருக்குமான முழக்கமாக இருக்கும் பொழுது அதுவும் அவர்களுக்கு கேட்கப்படும். அது வந்து வெறுமனே வந்து தனியாக சொல்கிறது இல்லை. இது மக்களே கோரிக்கை எழுப்புவாங்க, மக்களே வந்து அது குறித்து பேசுவாங்க, மக்களே வந்து வெகுண்டு இது குறித்து பேசுகிறதுக்கான களத்தை உருவாக்குவார்கள். இப்போ அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எப்படி இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் இந்த முழக்கத்தை 99 இந்த கோட்பாடை நாங்கள் வைக்கும் பொழுது 99 நாங்கள் வந்து பொறுமையாக தானே நகர்ந்தோம். அங்குலம் அங்குலமாக ஆனால் ஆழமாக விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்தில் நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். அப்படின்னா நாங்கள் மக்களை தயார்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள் வந்து பொறுமையாக இருக்கிறோம். நாங்கள் உடனே எடுத்த உடனே நாங்கள் வந்து ஆட்சி அமைக்க போகிறோம், நாங்கள் முதல் கையெழுத்து அப்படின்லாம் நாங்கள் சொல்லலை. நாங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் நாங்கள் சொல்லலை. ஆனால் இந்த இடத்துக்கு கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலே இந்த களத்தில் நாங்கள் நிற்கிறோம்னா மக்களை நாங்கள் அணியப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். முழுக்க தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழர்களுக்காக, சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு சாதி வெறி மதவெறி ஊட்டுகின்ற இந்த சூழலில் அதை எப்படியெல்லாம் நாங்கள் வந்து இதை வந்து ஒரு சமூக நீதி அரசியலை எப்படி முன்னெடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து இந்த இடத்துல வந்து மக்களை தயார்படுத்துறது, மக்கள் தயார்படுத்தப்பட்டாலே வந்து அரசியல் கட்சிகள் எல்லாமே தயாராகிடுவாங்க. அதனால் அதை நோக்கி போகிறோம். சரி, திரு ராமசுப்ரமணியன், திரு அன்புமணி ராமதாசனுடைய இந்த நிலைப்பாடு வெளிப்படுத்தல் வந்து யாருக்கான செய்தியாக பார்க்கணும், பாஜகவுக்கா அதிமுகவுக்கா? முதல்ல எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த 3 பேர் இப்போ பேசினாங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு உடனே அப்படியே பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு புள்ளியிலிருந்து தொடங்க விரும்புகின்றேன். பாமக இருக்கட்டும் அல்லது பாஜகவாக இருக்கட்டும், விசிகேவாக இருக்கட்டும், 3 பேருக்கும் அவங்களுடைய விருப்பத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது கூட்டணி ஆட்சி என்பது அவசியம், அது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவர்கள் பார்க்கின்றார்கள். அது காலத்தின் கட்டாயம் என்று கூட அவர்கள் கிட்டத்தட்ட சொன்னதாக நான் பார்க்கின்றேன். ஆனால் அதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, நண்பர் வன்னி அரசு சொன்னது இது 2026க்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இப்பொழுதுக்கு இறுதியாக சொல்ல முடியுமா அப்படிங்கிறத பற்றி அவருடைய தலைவருடைய அந்த பேட்டிகளை பார்த்தேன். உங்களுடைய தொலைக்காட்சியிலையும் அவருடைய பேட்டியும் முழுமையாக நான் பார்த்தவன். அந்த விதத்தில் இது 2026லே இது நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அது வந்து அவரும் அதை வந்து உறுதியாக சொல்லலை. அங்குலம் அங்குலமாக நகருகின்றோம், ஆழமாக நகருகின்றோம் அப்படின்னு திரு வன்னி அரசு சொன்னது போல அது 2026க்குள்ள அந்த ஆழமான அங்குலம் அங்குலமாக நகர்ந்து அந்த இலக்கை எட்டுவார்களா அப்படிங்கிறது நிச்சயமாக யாராலையும் சொல்ல முடியாது.